வணக்கம். யாராவது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமல் மாட்டுட்டாங்கன்னா, நம்பிக்கை வைத்திருந்து காத்திருந்த ஒரு மனசு ஒரு நாளில் உடைந்து போச்சுன்னா, சின்ன வயசுல இருந்தே இவர்கள் இருவரும் தான் சேருவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காதல், ஆனால் ஒரு நாள் ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போகுது. இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை, ஒரு காத்திருந்த பெண்ணோட உசுரே உடைந்த கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காத்திருந்த அத்தை மகள் கலட்டி விட்ட மாமன் மகன். காலை நேரம், சூரியன் மெதுவாக உதிக்குது. ஆனால் காவியோட வாழ்க்கை மட்டும் அந்த நாள் இருட்டில் தான் இருக்குது. கிராமத்தில் அந்த பெரிய வீடு, அங்கே எல்லோருத்துக்கும் தெரியும் அருண் அண்டு காவியா இருவரும் இந்த எதிர்காலம்னு. சின்ன வயசுலேருந்தே அருண் ஒரு சாதாரண மாமா மகன் இல்லை, அவளோட உயிரோட கலந்த ஒரு பெயர் காவியாவுக்கு. அது நீ பெரியவனானா என்னை மறக்காதன்னு அந்த சின்ன வயசில் சிரிச்சிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, அது அவனுக்கு ஜோக்காக இருந்திருக்கலாம். ஆனால் காவியாவுக்கு அது முழுக்க முழுக்க வாழ்க்கையில் ஒரு நடந்த ப்ராமிஸ். அவள் மனசில் அவன்தான் கணவன், அவன்தான் வாழ்க்கை, அவன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காவியா நினச்சிட்ருக்கிறாள். அவள் ஒவ்வொரு நாளும் அவனை நினச்சி வாழ்ந்தா. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அவள் நடந்துக்குவாள். அவனுக்கு பிடிக்கும்னு தான் கலர் ட்ரெஸ் போடுவா. அவனுக்கு பிடிக்கிற சாப்பாடு தான் அவளும் சாப்பிடுவா. அதை செய்யவும் கற்றுக்குவா. அவன் அவளோட வாழ்க்கையில் ஒரு பாகம் இல்லை, அவனே அவள் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு வந்தா காவியா. காலம் போகுது. அருண் படிக்க பெரிய சிட்டிக்கு போகிறான். முதல் நாள் அவள் தினமும் கால் பண்ணுறான். எப்படி இருக்க, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அடுத்த வாரம் காவியாவுக்கு உயிர் மாதிரி இருக்குது. ஆனால் மெல்ல மெல்ல அந்த கால் குறைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆகுது. அவள் கால் பண்ணுனா அவன் பிஸின்னு சொல்கிற வார்த்தை காவியாவுக்கு மனசையே உடைச்சிருது. அவள் மெசேஜ் அனுப்பினா லேட்டராக பதில் சொல்கிறது. அந்த லேட்டர் ஒரு வார்த்தையில் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் காவியா தைரியமாக கேட்குறான், அருண் என்னாச்சு உனக்கு, நீ மாறிட்ட போல சிட்டிக்கு போய். அவன் சும்மா சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆமாம் காவியா, நான் இங்கே ஒருத்தியை பார்த்தேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளை தான் நான் காதலிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவள் காதலை விழுந்தது உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு காவியாவுக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கண்ணு முன்னாடி ஒரு பெரிய இருட்டை பார்க்குறா. அவளோட கையில் இருந்த ஃபோன் நடுங்குது, இதயமும் தடுக்குது, கண்ணீராக வருது. அவனெல்லாம் திருப்பி பேசக்கூட முடியல. அவள் கேட்டா, அப்போ அவன் சுலபமாக சொன்னான், அருண் நீ ஃப்ரெண்டு தான் காவியா. அந்த வார்த்தை அவள் இதயத்துக்குள் குத்துன மாதிரி இருந்தது. ஃப்ரெண்டா? அவள் வாழ்க்கையே கொடுத்த மனிதன் இப்போ அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அருண் அந்த நகரத்து படித்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. படித்த பொண்ணு, நல்ல ஃப்யூச்சர் அப்படின்னு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அருணை பார்த்து. ஆனால் ஒருத்தி மட்டும் அமைதியாக இருக்கா. அதுதான் நம்ம காவியா. அவள் சிரிச முயற்சி பண்ணுறான். ஆனால் அவள் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வழி அவள் சிரிப்பை தடுத்துருது. அவள் இரவு முழுக்க அழுகிறா. ஆனால் காலையில் எல்லோரும் முன்னாடி சிரித்த மாதிரிக்கு நடிக்கிறா. அவள் தன்னையே கேட்க ஆரம்பிச்சிட்டா, நான் தவறாக காதலிச்சிட்டேனா, அல்லது நான் அதிகமாக நம்பிட்டேனா? கல்யாண நாளும் வருது. நாதஸ்வர ஓசை, சந்தோஷமான குரல்கள், எல்லோரும் பிஸியாக அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. ஆரன் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கா. அவனோட முகத்தில் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்த காவியா ஒரு நிமிஷம் சிரிச்சா. அட்லீஸ்ட் அவனாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும்னு மனசுக்குள்ளே தென்பட்டுக்கிட்டா. ஆனால் அடுத்த நிமிஷம் அவள் இதயம் உடைய ஆரம்பிக்குது. மூளையில் நின்றுட்டு அவள் எல்லாத்தையும் பார்க்குறா. மாலை மாத்திர அந்த நிமிஷம் அவளோட உள்ள ஏதோ சாகிற மாதிரிக்கே இருக்குது. தாலி கட்டுற அந்த நேரம் அவர் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. ஆனால் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அவன் திரும்பி நின்று அழுமாங்க கர்ச்சீஃபில் கண்ணீரை தொடச்சிக்கிறான். கல்யாணம் முடிஞ்சதும் அவள் அமைதியாக அவன் முன்னாடி போனா. ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு. அவள் குரல் நடுக்குது, ஆனால் முகத்தில் சிரிப்பு. அவனும் தேங்க்ஸ்ன்னு சுலபமாக சொல்லிட்டா. அவன் தேங்க்ஸ் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவளோட வலி எவ்வளவு இருந்துச்சுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த நாட்களுக்கு அப்புறம் காவியா மாறிட்டா. முன்னாடி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹாப்பியாக சிரிச்சுட்டு தன்னோட சுற்றில இருக்கிறவங்கள சிரிக்க வச்சுட்டு இருந்தா. இப்போ அவள் சிரிக்கவே மறந்துட்டா.
காதல் பற்றி யாராவது பேசுனா அவள் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டு போயிடுவா. ஏன்னா அவள் காதல் தோல்வி அடையலை, அது அவன் நம்பிக்கையை உடைச்சிருச்சு. ஒரு நாள் அவள் கண்ணாடி முன்னாடி நின்று கேட்குறா, நீ என்ன இன்னும் அவனையே நினச்சிட்ருக்கியா? அவள் மனசு மெதுவாக பதில் சொல்லுது, ஏன்னா அவன் என் வாழ்க்கையில் வந்த மனிதன் இல்லை, அவன்தான் என் வாழ்க்கை, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு. காலம் கடந்து போகுது, ஆனால் சில காயங்கள் ஆறவே மாட்டேங்குது. காவியாவோட காதல் ஒரு கதை இல்லை, அது ஒரு காயம். வெளியே தெரியாத உள்ளே ரொம்ப ரொம்ப டெய்லி வலிக்கிற வலி அவளுக்கு மட்டும்தான் புரியும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ.